ராமஜெயம் திருச்சியினுடைய அறிவிக்கப்பட முடியாத ஒரு அமைச்சர். அண்ணன் அபிஷியல் அமைச்சர், தம்பி அறிவிக்கப்படாத அமைச்சர். கைகள் கட்டப்பட்டு கம்பியால் சுத்தப்பட்டு வெட்டப்பட்டு இவ்வளவு சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு கொலையாளி வலுவா இருக்கான்னா அவனுக்கு பின்னாடி அரசியல். இது அரசியல் கொலை. கருணாநிதி சொல்றாரு, நேரு குடும்பம் அரசியல் பழிவாங்கல்ல தம்பியை இழந்து விட்டான்னு கருணாநிதியே சொல்றாரு. அவர் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? இந்த கொலை நடந்த உடன் சேகரிக்கப்பட வேண்டிய எந்த சாட்சிகளும் எந்த ஆவணங்களும் ஒண்ணுமே இல்லை. இத்தனை நாள் விட்டு 4 வருஷம் வந்தோடனே விசாரிப்போம், சிபிசிஐடி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. திடீர்னு இப்போ டிஐஜி வருண்குமார் அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? வருண்குமார் திமுக உதயநிதியினுடைய செல்ல புள்ள. ராமஜெயம் கொலை வழக்கு ஏன் அவர்கிட்ட தரணும்? ராமஜெயம் கொலை வழக்கு அவரே கேட்டு வாங்குறாரு. எனக்கு சிபிசிஐடிக்கு போடுங்க, நான் கண்டுபிடிச்சேன். இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் கொலையாளி கிட்டத்தட்ட யாரும் தெரிஞ்சு கூட அந்த 10 வருஷம் ஆட்சியாளர்கள் தான் அமைதியாக இருந்தாங்களா? இல்லை, ஆட்சியாளர்களுக்கு அந்த கொலையை விசாரிப்பதற்கு ஆர்வம் இல்லை. கொலை வழக்கில் அப்போ பெரிய தலையில் சம்மந்தப்பட்ட. ஆமாம், இல்லைன்னா ஏன் 10 வருஷம் தூங்குது அந்த கேஸு? இலங்கை சேர்ந்த குணசீலன் என்ற குணா, மணச்சநல்லூர் குணா, அவன் இலங்கை தமிழ், அவன் தான் கொலை பண்ணியிருப்பாங்கிறாரு. ஒரு முறை நீங்கள் ஜெயலலிதா அப்போ ஸ்ரீரங்கத்தில் எலெக்ஷன் நிற்கிறக்கா அந்த அம்மா திருச்சி போகுது. டிராஃபிக்கில் ஜெயலலிதா கார் நிறுத்தப்படுகிறது. டிராஃபிக் கான்ஸ்டபிள் நிறுத்துறாரு. யார் போகிறான்னு பார்த்தா யார் போகிறா? ராமஜெயம் போயிட்டுருக்காரு. அப்போ அந்த அம்மா கேட்குது, ஓ திருச்சிக்கு 2 அமைச்சர்களா? ராமஜெயத்துக்கு பல எதிரிகள் அவரே உருவாக்கிட்டார். அதனுடைய விளைவுதான் அவருடைய கொலை. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தலைகள் வழக்கில் முக்கியமான வழக்கு ராமஜெயம் கொலை வழக்கு. இந்த வழக்கை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்குது. இத்தனை நாள் கண்டுபிடிக்கல, ஆனால் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரம் விசாரணை போயிட்டுருக்கு, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வருண்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்கோட உண்மை நிலவரம் என்ன சார்? இல்லை, எத்தனை வருண்குமார்கள், எத்தனை ஜெயக்குமார்கள், இதுக்கு முன்பு விசாரித்த தூத்துக்குடி எஸ்பி ஜெயக்குமார், ராமானுஜத்தை போன்ற புலனாய்வு புலிகளே இந்த வழக்கில் ராமானுஜத்திட்ட இந்த கோப்பை கொடுக்குறாங்க. திருச்சிக்கு ராமஜெயம் கொலை வழக்கு விசாரிக்கக்கூடிய அந்த கோப்பு, இந்த கோப்பை தூக்கி போட்டார். ஏன்? இதில் இந்த கொலை நடந்த உடன் சேகரிக்கப்பட வேண்டிய எந்த சாட்சிகளும் எந்த ஆவணங்களும் எந்த குற்றவாளிகளுடைய வழக்கு கட்டுகளும் ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் கொலை நடந்த அன்று ஒரே ஒரு செல்ஃபோன் டவரில் அந்த இடத்துல 1 மணி நேரம் ஒரு குற்றவாளி தொடர்பில் இருந்திருக்கான். இதை அவன் போலி பெயரில் ஒரு சிம் கார்டு வாங்கியிருக்கான். அந்த சிம் கார்டு அந்த கொலை நடந்து முடிந்த பிறகு அந்த சிம் கார்டு தொடர்புக்கு இல்லாமல் போய்விட்டது. இதை விசாரிக்கப்படவே இல்லை. அந்த சமயத்தில் அங்கே ஏசியாக இருந்தவர், அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சசிகலாவினுடைய சகோதரன் மன்னார்குடி திவாகரனுக்கு சம்பந்தம் செய்த ஜெயச்சந்திர ஏசி. அவருக்கு நிறைய குற்றவாளிகளை பற்றி தெரியும். அவர்கிட்ட விசாரிக்கவே இல்லை. அங்கே இருக்கிற ஆய்வாளர் அவர் விசாரிக்கப்படலை. இப்படி பல குளறுபடிகள், முறைகேடுகள் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு திமுக சிபிஐ விசாரணைக்கு போகிறாங்க. அப்போது அதிமுக ஆட்சி, அதிமுக போலீஸு இந்த கொலை வழக்கில் விசாரிப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இதுதான் இந்த கொலையில் முக்கியமான சூத்திரம். இதை 10 ஆண்டு காலம் ஒரு வழக்கை விசாரிக்காமல் தள்ளி போட்டால் அந்த வழக்கை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. 10 நாட்களில் தடயங்கள் சேகரிக்கப்பட வேண்டும். 10 நாளில் அந்த வழக்கு உயிர் வந்திருக்கணும்.
10 வருஷம் கழித்து வருமா இல்லை 15 வருஷம் கழித்து வருமா? அதிமுக ஆட்சி காலம் 10 வருஷம். இப்போ திமுக ஆட்சி 5 வருஷம் முடிய போகுதுன்னு 6 மாதம் தான் இருக்குது. இதில் போய் இந்த குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கு வருண் முயற்சி செய்கிறாருன்னா பல ஜெயக்குமார், ராமானுஜம், சிபிஐ, சிபிசிஐடி இத்தனை 15 ஆண்டு காலம் அந்த வழக்கு ஏன் விசாரிக்கப்படலைங்கிறதையும் ஒருக்க விசாரிக்கணும். நீங்கள் ராமஜெயம் வந்து திருச்சியினுடைய அறிவிக்கப்பட முடியாத ஒரு அமைச்சர். அண்ணன் அஃபீஷியல் அமைச்சர், தம்பி அறிவிக்கப்படாத அமைச்சர். ஜெயலலிதாவையே வந்து பாருன்னு சொன்னவர். ஒரு முறை நீங்கள் ஜெயலலிதா அப்போ வந்து ஸ்ரீரங்கத்தில் எலெக்ஷன் நிற்கிறக்கா அந்த மாதிரி திருச்சி போகுது. டிராஃபிக்கில் ஜெயலலிதா கார் நிறுத்தப்படுகிறது. டிராஃபிக் கான்ஸ்டபிள் நிறுத்துறாரு. யார் போகிறான்னு பார்த்தா யார் போகிறா? ராமஜெயம் போயிட்டுருக்கார். அப்போ இந்த அம்மா கேட்குது, ஓ திருச்சிக்கு 2 அமைச்சர்களா? யார்? நேரு அமைச்சர், இன்னொரு அமைச்சர் யார்? ராமஜெயம். நேருவுக்கு நிறுத்தலாம் அமைச்சர், சைரன் வச்ச கார் இருக்குது. ஆனால் ராமஜெயத்துக்காக யாருடைய கார் நிறுத்தப்படுகிறது? அந்த அம்மா அப்போ எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், டெல்லியில் ஒரு அளவுக்கு அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி. இந்தியாவிலே காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த கட்சி அதிமுக. அப்போ அவ்வளவு வலிமை. ராமஜெயம் கொலை வழக்கு என்பது அதில் நிறைய அரசியல் குவிந்து கிடக்கிறது. இந்த வழக்கை விசாரிக்கணும்னா அரசியலை தவிர்த்துட்டு விசாரிக்க முடியுமானா தமிழ்நாட்டில் முடியாது. அதிமுக வந்தால் அது அதிமுக போலீஸு, திமுக வந்தால் திமுக போலீஸ். இந்த போலீஸ் மக்கள் போலீஸா? எப்போ ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்படுத்துவது நீங்கள் திமுக அதிமுக 2 திராவிட அரசுகளோ யாரை வச்சு கட்டுப்படுத்துகிறாங்க? போலீஸை வச்சு தான். அப்போ மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கே வழி இல்லை. அஜித் குமாருக்கு நீதி கிடைச்சதா? பென்னிஸ் ஜெயக்குமாருக்கு நீதி கிடைச்சதா? பல பேருக்கு நீதியே கிடைக்கல. அப்போ ராமானுஜம் கொலை என்பது நீங்கள் அரசியலில் ஒரு அதிரடியான ஆள் யார்? ராமஜெயம். அப்படி இருக்கக்கூடிய நபரை யார் கொலை செய்தான்னு 10 நாளில் பிடிச்சிருக்கோம். அந்த கொலையாளி நீங்கள் மனைவிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறான். உங்கள் ராமஜெயம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கார், எங்களுக்கு சில பல கோடிகள் கொடுங்கன்னு கேட்குறான். அந்த அம்மா என்ன நினைக்குது? ஊரில் இருக்கிறவனை பூரா பிடிச்சி இவர் தான் வச்சுருப்பார். ஊரில் இருக்கிறவனை பூரா இவர் தான் வச்சுருப்பார். இவரை எவனா பிடிச்சி வைக்க முடியும்? இதில் சாத்தியமே இல்லைன்னு அந்த அம்மா அதை உதாசீனப்படுத்திடுது. நேருவுக்கு அந்த கொலையாளி தொடர்பு கொள்கிறான். உன் தம்பி என் கட்டுப்பாட்டில் இருக்கிறான், எனக்கு எவ்வளோ பெட்டி கொடுப்பேன். அப்போ நேரு பார்க்குறாரு, காவல்துறை, அதிகாரம், அரசியல், இது இவ்வளவையும் மீறி அவ்வளோ எளிதாக சில ரவுடிகள் ராமஜெயத்தை கண்ணுள் கொண்டு வர முடியுமான்னு நேரு நினைக்கல. ஆனால் கைகள் கட்டப்பட்டு கம்பியால் சுத்தப்பட்டு வெட்டப்பட்டு இவ்வளவு சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு கொலையாளி வலுவாக இருக்கான்னா அவனுக்கு பின்னாடி அரசியல். ஆனால் ஒரு கொலையாளி வந்து கொலைகார கும்பலோ இல்லை பெரிய பெரிய கொலை கூட்டத்திலேருந்து வந்தவன்லாம் இல்லை, ஒரு சாமானியன் இவனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா சார்? இல்லை, உண்மையை கண்டிப்பாக இல்லை. இப்போ நீங்கள் வருண்குமார் டிஐஜி சிபிசிஐடியில் உட்காந்து என்ன சொல்கிறாரு? இலங்கை சேர்ந்த குணசீலன் என்ற குணா, மணச்சநல்லூர் குணா, அவன் இலங்கை தமிழ், அவன் தான் கொலை பண்ணியிருப்பாங்கிறார். அவர் ஐபிசிக்கே லாய்க்கில். ஏன்னா இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரம் வந்து 40 வருஷம் ஆச்சு. 1980 ஒருவனை பழி தீர்ப்பது எப்படி? துப்பாக்கி தான். அமெரிக்க கமாண்டோஸ் இருக்கிற அத்தனை துப்பாக்கி அங்கே இருக்குது. AK-47 SMG LMG B7 செல்லிருந்து 50 கலிவர் 90 கலிவர் தான் துப்பாக்கி பேர். இத்தனை துப்பாக்கியும் இலகுவாக கையாளக்கூடிய அளவுக்கு அங்கே இலங்கை தமிழன் வந்துட்டான். இப்போ போய் அறுவாள் எடுத்து ஆளை வெட்டிகிட்டு இருப்பான். துப்பாக்கியால் சுடப்பட்டிருந்தால் வாயில் வச்சு சுட்டால் பின்னாடி மூளை வெளியே வந்துடும், இல்லை காதில் வச்சு சுடுவான். இலங்கை ஸ்டைல் அதுதான். இல்லைன்னா உயிரோட டயரை கொளுத்தி கழுத்தில் போட்டு விட்ருவான், கையை காலை கட்டி.
இல்லைன்னா அயன் பாக்ஸை வச்சு சூடு பண்ணுவான். இதுதான் இலங்கை ஸ்டைல். இங்கே எப்படி கையை காலை கம்பியை கட்டி அப்படிலாம் இலங்கை ஈழத்தில் அப்படி கொலை நடந்ததாக வரலாறே இல்லை. 80க்கு முன்னால் நடந்த பஸ்தியான் பிள்ளை கொலை வழக்கு, ஒரு பெரிய தேவாரத்தை போல் ஒரு போலீஸ் பெரிய அதிகாரி, அவருடைய கொலை வழக்கே அப்படி நடக்கலை. யாழ்ப்பாணம் மேயர் ஆல்பிரட் துரையப்பா அப்போவே சுட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. அப்போது இந்த கொலை என்பது அரசியல்வாதி, காவல்துறை, ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ், தொழிலுக்கு கொலை பண்ணுவான்ல, காசு கொலை பண்ணுவான்ல, கூலிப்படை இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுதுங்க. காவல்துறை என்ன பண்ணுது? ராமநாதபுரத்தில் கூலிப்படை இருக்குது, பல கூலிப்படை இருக்குது, தூத்துக்குடியில் கூலிப்படை இருக்குது, சிவகங்கையில் கூலிப்படை இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, சவுத் சைடு தான் கூலிப்படை இருக்குது. இந்த கூலிப்படையவே உங்களால் ஒழிக்க முடியாத நீங்கள் எப்படியா குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க? கூலிப்படைக்கு என்ன வேலை? காசை கொடுத்தா நீங்கள் கொண்டு முகத்தை சிதைச்சிட்றாங்க. ராமநாதபுரத்தில் ஒரு கொலை நடந்தது. கொலை குற்றவாளி என்ன சொல்கிறான்? 24 மணி நேரம் ஆச்சு, என்னை ரிமாண்ட் பண்ணியாங்கிறான். யார்கிட்ட? எஸ்பிகிட்ட. எஸ்பி அவனை அடிச்சு கிடிச்சு போடாதீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணுங்க, அடுத்த கொலைக்கு அவன் தான் தயாராவான். யார் சொல்கிறான்? ஐஜி எஸ்பி. குற்றவாளியை நீங்கள் அந்த கொலை நடந்து எப்படி அவனை எப்படி விசாரிப்பீங்க? பாராட்டி சீராட்டியை விசாரிப்பீங்க? அவனை என்கவுண்டர் பண்ணியிருக்கணும். அவன் அடுத்த கொலைக்கு தயாராகிட்டான். இப்போ ஒவ்வொரு கொலை குற்றவாளி மேலே எத்தனை வழக்கு நிலுவையில் இருக்குது? அப்படியே 40-30 அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படின்னா காவல்துறைக்கு வேலையே இல்லை. இதில் எப்படி ராமானுஜம் கொலை வழக்க வருண்குமார் எப்படி விசாரிக்க போகிறாரு? ஆனால் ஏன் சார் இத்தனை நாள் விட்டு 4 வருஷம் வந்தோடனே விசாரிப்போம், சிபிசிஐடி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. திடீர்னு இப்போ டிஐஜி வருண்குமார் அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? வருண்குமார் திமுக உதயநிதியினுடைய செல்ல புள்ள. இது ஒரு இது ஒரு ஒரு ஸ்டெண்ட் அடிப்பார், வேற என்ன? ராமஜெயம் கொலை வழக்கு ஏன் அவர்கிட்ட தரணும்? ராமஜெயம் கொலை வழக்கு அவரே கேட்டு வாங்குறாரு. என்னை சிபிசிஐடிக்கு போடுங்க, நான் கண்டுபிடிச்சிட்றேன். அவர் எதை சொன்னாலும் செய்வதற்கு உதயநிதி தரப்பு ரெடியாக இருக்குது. ஏன்னா அவர் சீமானை அடிக்கிறார்ல, சீமானை வெளுக்கிறார்ல. இவருக்கு இதான் வேலை, இதை ஐபிஎஸ் படித்தார். அப்போ நீங்கள் காவல்துறை அதிகாரிகளும் ஆளுங்கட்சி தலைமையும் நெருக்கமாக இருக்குது. இதை எப்படி காவல்துறை எப்படி கடமையாற்றும்? மக்களை எப்படி பாதுகாக்கும்? திமுகவுக்கு வேண்டிய நபர்களை காப்பாற்றுவதும் திமுகவுக்கு வேண்டாத நபர்களை வழக்கு போடுவதும் தான் இவர்களுடைய வேலை. இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் கொலையாளி கிட்டத்தட்ட யாருன்னு தெரிஞ்சும் கூட அந்த 10 வருஷம் வந்து ஆட்சியாளர்கள் தான் அமைதியாக இருந்தாங்களா? இல்லை, ஆட்சியாளர்களுக்கு அந்த கொலையை விசாரிப்பதற்கு ஆர்வம் இல்லை. ஏன் ஆர்வம் இல்லைன்னா அது விடை தெரியாத கேள்வி. நம்ம யாரையும் நேரடியாக குற்றச்சாட்ட முடியாது. இந்த கொலை வழக்கில் அப்போ பெரிய தலையில் சம்மந்தப்பட்ட. ஆமாம், இல்லைன்னா ஏன் 10 வருஷம் தூங்குது அந்த கேஸு? 10 நாள் கூட தூங்காத, 10 ஆண்டு காலம் ஒரு கொலை வழக்கு தூங்குதுன்னா என்ன காரணம்? ஆட்சியாளர்களுக்கு அதில் அதை விசாரிக்க வேண்டிய தேவையில்லை. விசாரிப்பதற்கு அது காலாவதியான வழக்காக அவர்கள் நினைச்ச காரணத்தினால தான் 10 வருஷம். அது நீங்கள் திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குது. சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போவும் அந்த வழக்கு முன்னேறிவிடக்கூடாது என்பதற்கான ஆவணங்கள் அதை சேர்க்கப்படலை, எந்த ஒரு தடையுமே சேகரிக்கல. அப்போ எப்படி இந்த வழக்கை நீங்கள் விசாரிப்பீங்க? சிபிஐ விசாரிக்கலை, நீங்கள் லோக்கல் போலீஸே விசாரிக்கலை. திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் திமுக சிபிஐ வேணுங்கிறாங்க, சிபிஐ விசாரிக்குது. 10 வருஷ காலம் சிபிஐயில் ஒன்றும் நடக்கலை. அப்போது மீண்டும் சிபிசிஐடிக்கு வருது, மீண்டும் இப்போ வருண்குமார்ட்டு வருது. எத்தனை பேர்ட்டு அது மாறுனா ஒரு எஸ்பி தூத்துக்குடி எஸ்பி ஜெயக்குமார் ஒருத்தர் விசாரித்தார். குற்றவாளி நெருங்கிட்டேன் பக்கத்தில் போயிட்டேன், நெருங்கிட்டேன் பக்கத்தில், அடுத்த நாள் நாளைக்கு அவர் கட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அங்கே ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஒரு வழக்குக்கு 15 வருஷம் கழித்து குற்றவாளி தேடி போனீங்கன்னா கிடைக்குமா? இதில் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட ஒரு சில பேரா இல்லை வந்து ஒரு கும்பலே சார்? அதாவது இதெல்லாம் நம்ம கருத்தே சொல்ல முடியாது.
இது அரசியல் கொலை. கருணாநிதி சொல்கிறார், நேரு குடும்பம் அரசியல் பழிவாங்கல்ல தம்பியை இழந்து விட்டான்னு கருணாநிதியே சொல்கிறாரு. அவர் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? முதல்ல அவர் தான் விசாரிச்சிருக்கணும். அரசியல் பழிவாங்கல்னு அப்படி யார் உங்களுக்கு பழிவாங்கினா, எந்த அரசியல், எங்கே பழிவாங்க, என்ன நடந்ததுன்னு அவர் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போது இது ஒரு ஆல்பர்ட் ஹிட்ச்காக்னு ஒரு மர்ம பட டைரக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இப்படி படம் எடுப்பார். அந்த கதையில் ஓடுது இது. புரியுது சார். ஏன் சார் இவ்வளோ கொடூரமாக கொள்ளணும்? இல்லை, அப்போது அது நம்ம அவர் இறந்துட்டார், நம்ம அதை விமர்சிப்பது சரியாக இருக்காது. அதாவது பல எதிர்ப்புங்க அவருக்கு, பல பக்கம். நீங்கள் ஒரு வழக்கறிஞரை கடத்தி கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க. வழக்கறிஞர் 10 லட்ச ரூபா ஒரு மார்வாடிகிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அந்த மார்வாடி பணம் 5 லட்ச ரூபா வட்டி கேட்குறான். பஞ்சாயத்து யார்கிட்ட போகுது? ராமஜெயத்துட்டு போகுது. வக்கீல் அதை தூக்கிட்டு ஆளோடு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவர் கூலிப்படம் வச்சுருக்காரு. யார்? ராமஜெயம். வழக்கறிஞரை கடத்திட்டு போய் அடித்தா அப்போ அது கூலிப்படம் தானே. அது சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது. அவர் தான் கோர்ட், அவர் தான் போலீஸ், அவர் தான் நீதிமன்றம். அப்போ ஒரு பெரிய காங்கிரஸ் ஒரு பெரிய தியாகி ஒருத்தர் போய் கூப்பிட்டு வர்றார். அப்போது மார்வாடிக்கு வசூல் பண்ணி கொடுப்பதா யாருடைய வேலை? ராமஜெயத்தினுடைய வேலை. அங்கே நடக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு அத்தனை கட்ட பஞ்சாயத்தும் ராமஜெயம் தான். அப்போ பல எதிரி உருவாவான். ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் காரோடு கொளுத்தப்பட்டார். இன்னொரு ரியல் எஸ்டேட் அதிபர் வாயில் விஷம் கொடுக்கப்பட்டு இன்னோவா கார் நிற்கிது, அங்கே பாடி கிடந்தது. இப்படி பல விஷயங்கள் மர்மமாக நடக்குது. அப்போது ஜெயலலிதா அவர்களே நேருக்கு நேரம் எதிர்த்தவரா? அதாவது 2011 ஆட்சிக்கு வரணும்னு ஜெயலலிதா செந்தில் பாலாஜிகிட்ட சொல்லி பெரிய மாநாடு எங்கள் திருச்சியில் மாநாடு நடத்துகிற பொழுது ராமஜெயம் கூப்பிட்டு சுற்றி இருக்கிற எல்லா ஆர்டிஓ, அதாவது நீங்கள் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ், பிரேக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம்ல, அதிமுக கொடி கட்டிட்டு எந்த வண்டியும் திருச்சிக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் பர்மிட் ரத்து செய்யப்படும்னு அறிவிக்கப்படாத அண்ணன் அமைச்சர் ஒரு வண்டியும் உள்ள வரல. அவ்வளோ பெரிய மாநாடு ஒரு வண்டி. செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவும் மிரண்டு போயிட்டாங்க. மாட்டு வண்டி, விவசாய டிராக்டரு, கூட்டு வண்டி, தட்டு வண்டி, இதில் தான் அதிமுக காரன் பூரா எங்கே வர்றான்? 2 வீலு, இதில் தான் மாநாட்டில் வர்றோம். அந்த மேடையிலே இந்த அம்மா சொல்லுது, நேரு தம்பி ராமஜெயம் அமைச்சராக இருக்கார், அறிவிக்கப்படாத அமைச்சர், அடுத்த தேர்தலோடு இவர்கள் வரலாறு முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. தம்பி செந்தில் பாலாஜி தான் அடுத்து போக்குவரத்துறை அமைச்சர். எப்போ சொல்லுது? மாநாட்டில் ஜெயிச்சோடனே அவர் தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அது அந்த ஊழலில் மாட்டிக்கிட்டார். அப்போ அந்த அளவுக்கு நெருக்கடி. எப்படி? எதிர்கட்சி தலைவர். இதுதான். அப்போது ராமஜெயத்துக்கு பல எதிரிகள் அவரே உருவாக்கியிருக்கார். அதனுடைய விளைவு தான் அவருடைய கொலை. ஓகே, எதிரிகள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. இதில் வந்து அரசியல் எதிரிகள் தான் கடைசி இது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆப்போசிட்டில் யார் இருந்தாலுமே அவங்க இருக்கும்போது எதிர்த்து ரொம்ப தைரியமாக அரசியல் பண்ண மாட்டாங்க. இவர் தைரியமாக அவ்வளோ அரசியல் பண்ணார்னா யார் சார் காரணம்? இவருக்கு பேக்கப் யார்? இவங்களே பேக்கப் கொடுத்தாங்களா? நேரு அமைச்சர், அண்ணன் அமைச்சர். நேருவே ஜெயலலிதா அவர்கள் நேரம் எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணதில்லை. இல்லை, அவர் சசிகலாவோட நெருக்கமாக இருப்பார். சசிகலா வீட்டில் பார்த்தவர்கள்லாம் இருக்காங்க. அண்ணனை மிஞ்சிய தம்பி, இந்த மாதிரி சில விஷயங்கள். சரி, இந்த 4 வருஷத்தில் சப்போஸ் திமுக இப்போ கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்களுக்கு அது பெரிய அவமானமாக இருக்குமா? இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்ற? இல்லை, அவங்க அவமானத்தை பற்றிலாம் கவலைப்படுபவர்களே அல்ல. அவமானம் தான் அவருடைய சொத்து. புரியுது. குப்பையாளர்களும் அவமானம் தான். பல அவமானங்கள் திமுகவில், இது ஒரு அவமானம். ஓகே, டிஐஜி வருண்குமாரை மாற்றினா அவரும் ஏதோ போய் சொல்லி தான் வந்திருக்காரு. நான் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன், சென்னைக்கு வரணும், சென்னையில் இருக்கணும், நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு தான் அவர் வந்திருக்கார். ஓகே சார், இவ்வளோ வழக்குகள் இருக்குது இவர் மேலே. இவருக்கு எதிராக யாருமே வந்து புகார் கொடுக்கலையா ராமஜெயத்துக்கு? தமிழ்நாடு முழுக்க பல ராமஜெயம் இருக்காங்க திமுகவில். திமுக பல ராமஜெயம் இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளையும் பல ராமஜெயங்கள் இருக்காங்க. யார் வழக்கு தொடுக்க முடியும்? அஜித் குமாரை யார் புகார் கொடுத்தா? யார் கூட்டிகிட்டு போய் ராத்திரி பூரா வச்சு அடித்தான், கொன்னான்?
யார் புகார் கொடுத்தது? யார் யார் அழுத்தம் கொடுத்தது? லோக்கல் எஸ்பிக்கே தெரியல, லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கே தெரியல. அப்போது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதுதான் அவர்கள் பாணி. திராவிட கட்சியில் எல்லாமே போலீஸை தான் தனக்கு கீழே வச்சுட்டு இந்த இதெல்லாம் பண்ணுதா சார்? எல்லாமே அண்ணா ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து அப்படி தான் போகுது. போலீஸ் வந்து எதிராக எதுவுமே பண்ண முடியாது. போலீஸுக்கு எப்படி அதிகாரம்? போலீஸ் சட்டையை கட்டி தெருவில் போட்டு போலீஸ் வேலையே போயிடும். சார் ஆனால் போலீஸ் நினச்சிருந்தேன் அந்த 10 நாளில் அந்த கொலை நடந்தப்போ இந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். போலீஸுக்கு அனுமதி இல்லை. அனுமதி இல்லை, இதை கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு மூட்டாங்க. ஃபைனலாக அதை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ வாய்ப்பே இல்லை. ஏன் இந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறீங்க? இல்லை, அதாவது எந்த ஆதாரங்களும் சாட்சிகளும் சேகரிக்கப்படலை 15 வருஷத்துக்கு முந்தி. ஓகே, அப்போ அதிலிருந்து தானே வழக்கை நகர்த்தணும். சரி சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அமைத்ததுக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.